ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறப்ப ஷோரூமில் இம்மீடியட்டாக ஒரு 500 கிலோமீட்டருக்கோ இல்லை 1000 கிலோமீட்டருக்கோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துருங்க. வண்டியை வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரையும் மெதுவாக ஓட்டுங்க. அதுக்கு வந்து ரன்னின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரன்னின் முடிகிற வரையும் நீங்கள் வண்டியை வந்து ஒரு 2000 RPM இல்லை 3000 RPMக்கு மேலே ஓட்டவே ஓட்டாதீங்க. இம்மீடியட்டாக 1000 கிலோமீட்டர் தாண்டறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக சர்வீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஏன் ரன்னின் பீரியடில் 1000 கிலோமீட்டருக்கு உள்ளாரையே சர்வீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஒரு பைக்கை மேனுஃபேக்சர் பண்ண அப்புறம் அந்த இன்ஜின்குள்ளார நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பிஸ்டன், டேங்க்ஷாஃப்ட்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஸ்மூத்தாக என்னதான் லேத்தில் வந்து ரிஃபைன் பண்ணியிருந்தாலும் எல்லா பார்ட்ஸையுமே ஒன்றா சேர்த்துன அப்புறமா சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் இன்ஜின்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வண்டி வாங்கின உடனே ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டு அதை வந்து நம்ம ரன் பண்ணுறப்ப ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளார லோ RPMல ஓட்டுறப்ப அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அந்த இன்ஜின்குள்ளே எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் இருக்கும். ஒருவேளை நம்ம ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறோம் அப்படின்னா அந்த மைன்யூட் பார்ட்டிகல் பெரிய டேமேஜ் பண்ணாது. ஆனால் அது பண்ணுற டேமேஜ் ஒரு லாங் ரனில் ஒரு 50,000 கிலோமீட்டர் ஒரு 60,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த இன்ஜினை வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாத அளவுக்கு ஒரு வேலையை செய்யும். ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளாரையே ரொம்ப மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அவங்க வந்து ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த ஷோரூமில் நீங்கள் அடுத்த டைம் யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் போய் கிட்ட போய் பாருங்கள். இன்ஜின் ட்ரெயின் பண்ண அப்புறமா அந்த ஆயில் ஃபில்டர்லேருந்து நீங்கள் எடுத்து கொட்டி பார்த்தீங்கன்னா பீச் மண்ணில் விட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் அந்த ஆயிலில். அந்த மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இனிஷியலாக ஒரு 500 to 1000 கிலோமீட்டருக்கு உள்ளாரையே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த வண்டியில் அடுத்து எப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக மேனுஃபேக்சரர்ஸே இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம இன்ஜினில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஆயிலோட கலர் வந்து இம்மீடியட்டாக ரொம்ப டார்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து அந்த டார்க் ஆகிறத வச்சே இந்த ஆயில் வந்து மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இன்ஜின்லேயே ஆயில் லெவலை பார்க்குறதுக்காகவே ஒரு சின்ன ப்ரொவிஷன் வச்சுருப்பாங்க. அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் அது மூலயமா பார்க்குறப்ப அதில் வந்து ஐ லெவல் லோ லெவல்னு இருக்கும். எப்பயுமே ஆயில் வந்து ஐ லெவல்லையே இருக்கணும். ஐ லெவலுக்கு கொஞ்சம் கீழே இறங்கினாவோ இல்லை லோ லெவலுக்கு வந்தாவோ அதை வந்து டாப் அப் பண்ணலாம், இல்லை வந்து இன்ஜின் ஆயிலே மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்க்குறப்பவே வந்து ஆயில் வந்து யூஸ்வலாக வந்து ரெட் கலர்லையோ இல்லை எல்லோ கலர்லையோ இருக்கும். ஆயில் பிராண்ட்ஸை பொறுத்து அந்த கலர் வந்து ரொம்ப மோசமாக ரொம்ப டார்க்காக இருந்தது அப்படின்னா அப்போ இமீடியட்டாக நம்ம போய் ஷோரூம்லையோ இல்லை மெக்கானிக்கிட்டையோ செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் பாயிண்ட், இன்ஜின் வந்து யூஸ்வலாக ஹீட் ஆகிறத விட திடீர்னு ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது. இப்போ 2 மாசமா ஒரு சாதாரண ஹீட் லெவல் தான் இருக்குது. திடீர்னு இப்போ வந்து ஒரு வாரமாக ரொம்ப ஹீட் ஆகுது. நான் டிராஃபிக்கில் போகிறப்ப என்னோட இன்ஜின் வந்து யூஸ்வலான இன்ஜின் ஹீட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம ஆயில் லெவல் போய் செக் பண்ணணும். மூணாவது, இன்ஜினில் வர்ற சவுண்டு யூஸ்வலாக வர்றதை விட திடீர்னு ரொம்ப லவுடாக வருது, இது ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, சவுண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இன்ஜின் சவுண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்போ இமீடியட்டாக நம்ம போய் ஆயில் லெவல் செக் பண்ணணும். அடுத்து 4வது, ஆயில் வார்னிங் இண்டிகேட்டர் வந்து வந்துடும். நம்ம யூஸ்வலாக பைக்கில் வந்து கன்சோல் இருக்கிற இடத்துல வந்து ஒரு டேஞ்சர் லைட் எரியும். அந்த லைட் எரிஞ்சதுனாவே இம்மீடியட்டாக நம்ம வந்து மெக்கானிக்கிட்ட போய் வந்து செக் பண்ணிக்கணும். அந்த லைட் எப்படி எரியுது அப்படின்னா நம்மளோட இன்ஜினில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்ப்னு ஒன்று இருக்கும். அந்த ஆயில் சம்பில் ஆயில் ப்ரெஷர் கேஜ் ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம ஆயிலோட ப்ரெஷரை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் ஆயிலோட லெவல் குறைஞ்சு அதோட ப்ரெஷர் குறையுதோ அப்போல்லாம் வந்து அது இண்டிகேட் பண்ணும். அப்போ அந்த ஒரு லெவல் வச்சுருப்பாங்க. அந்த லெவலோட ப்ரெஷர் குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சிக்னல் வந்துடும். அந்த சிக்னலை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப இமீடியட்டாக நம்ம ஆயில் போய் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக எப்போ நடக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சரர் சொல்கிற அந்த இன்டர்வல்குள்ளார இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரவே வராது. நீங்கள் அந்த இன்டர்வலையும் தாண்டி இப்போ ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் 3000 தாண்டி ஒரு 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த டைமில் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ அப்படி நீங்கள் ஓட்டினீங்கன்னா வாரண்டியும் வந்து கவர் ஆகாது. கரெக்டான சர்வீஸ் இன்டர்வல்குள்ளார நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டா தான் வாரண்டியும் நம்ம கிளைம் பண்ண முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் TJ. நன்றி.